என் உயிரின் உயிரே, உங்கள் வெற்றிக்கு ஒரு ரோஜா தோட்டத்தையே பரிசளிக்க நினைத்தேன். என்னால் முடிந்தது ஒரே ஒரு ரோஜா பூ மட்டும்தான். மிதிலேயே அசோகவனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சீதையை பற்றி நீங்கள் சிந்தித்ததில்லையா? எத்தனை நாளைக்கு இந்த ஊமை நாடகம்? எத்தனை நாள் இன்னும் நான் என் கனவுகளுக்கு காவல் காத்துக் கொண்டிருப்பது? அந்த கோயில் பிரிவுக்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்த்தேன். அந்த கண்ணாடியும் என் மனசை போலவே நொறுக்கிவிட்டது. என் கண்ணீர் உங்கள் மீது தெரிக்கவில்லையா? என் விசும்பல் உங்கள் செவிகளில் விழவில்லையா? எப்படியும் என்னை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும். வராவிட்டால் ஒரு அழகான பிணத்தை தான் நீங்கள் சந்திப்பீர்கள். வாஞ்சி, போயிட்டு வரேன். ஐம் சாரி. உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்புதான். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. தெரியுண்டா, இது வரைக்கும் உன் காதலுக்கு நான் நந்தியா தான் இருந்தேன். இனிமே அனுமாரா இருக்க போறேன். உயரமா இருக்கேன்னு பாக்குறியா? நான் இருக்கேன்.
பக்கம் நானும் பார்த்து முத்தம் தந்தேன் முன்னூறு. எண்ணிக்கொள்ள நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. மோகத்திலே கண்ணன் இவன், முத்தத்திலே வள்ளல் இவன். அன்பே அள்ளிக் கொள்ளவா, அங்கம் எங்கும் புதையல். கொள்ளை கொள்ளும் நேரம் சத்தம் போடும் வளையல். பிரியாதே எனையாறு வளையல்கள் வாதாடுதோ. உன்னை காண துடித்தேன், இங்குதானே ஜன்மம் நம்மை கண்டு நாணம் கொண்டு விண்மீன்களும் கண்மூடும். வெட்கம் என்னும் வாரம் கொண்டு பெண்மை இன்று திண்டாடும். ரோஜா மொட்டு பூவானது இப்போதுதான் ஆளானது. வேகம் எங்கும் வீரம், தேனே கொஞ்சம் திரும்பு. கோழி கூவும் நேரம், போதும் போதும் குறும்பு. இந்த வேலை இந்த லீலை இடைவேளை கூடாதடி. உன்னை காண துடித்தேன், இங்குதானே ஜென்மமெடுத்தேன். தினம் இரண்டாய் மனம் வெடிக்க, கடை விழிகள் நீர் வடிக்க. உன்னை காண துடித்தேன், இங்குதானே ஜென்மமெடுத்தேன். ஏய், இங்க வாடா, இங்க வா. இத வந்துடுறேன். என்னையா சார்? இந்த சக்கரால சங்கரலிங்க வீடு தெரியுமா? சக்கரால சங்கர்லிங்க வீடா? என்ன விஷயம்? பொண்ணு பாக்கையா? ஓ, பொண்ணு பார்க்கவா? கொசு, இறங்குங்க கீழே. ஏய்யா, சங்கரலிங்க வீடு சந்திலையா இருக்கு, கார் போகாதா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க ஊருக்கு யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் ஒரு மரியாதை செய்யறது வழக்கம். ஆமா, மாப்பிள்ளை யாரு? நான் தாங்க. ஆஹா, உங்க அப்பாரு? ஏன் தெரியாதா? நான் தாங்க. இல்ல, ஜாடை இல்லையா, அதனால கேட்டேன். அம்மா ஜாட. அண்ணாத்த யாரு? அடியாள? ஆமாங்க, பாதுகாப்புக்கு. சங்கரலிங்கம் தான் திமிர் பிடிச்சவன் நினைச்சா, பொண்ணு பார்க்க வந்தவன் அதை விட ஏத்தமா இருக்கீங்க. என்னடா கேட்டா? டேயா 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 கேக்க மாப்பிள வண்டியில உனக்கு ஒரு இந்தடா வேண்டி. ஏய், சங்கரலிங்கம் பொண்ணுக்கு வாங்கினதும் தான்டா மாப்பிள. எவனாவது மாப்பிளன்னு சொல்லி இந்த ஏரியாவை தாண்டிங்க, காலை வெட்டி புடுவேன். கேலி. ஏங்க, என்னமோ வில்லா விளையிற விளைவுகளை பொறுத்திருந்து பாருன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? நம்ம வீட்டு பொண்ணுகளை பார்க்க வர்றது கூட அந்த பசங்க அனுமதி எல்லாம் வர முடியாது போல் இருக்கு. போற போக்க பார்த்தா அவனுக்கு உத்தரவு இல்லாம நாம தும்ப கூட முடியாது போல் இருக்கு. அப்படியே தும்முனாலும் நாம எல்லாரும் சேர்ந்தே தும்முவோம். எங்க மாமா பொறுமையா இருக்கிறது கூட ஒரு ராஜதந்திரம் தான். ஆமா, காலே இல்லாதவனுக்கு பேரு தாண்டவராயன், கோலத்தினத்துக்கு பேரு ராஜதந்திரம். போது நிறுத்துங்கய்யா. முள்ள முள்ளால எடுக்கணும்னு தான் பொறுமையா இருக்கேன். முள்ள முள்ளல தாங்க எடுக்கணும், அது கால்ல குத்தி இருந்தா. இப்ப குத்தி இருக்கிறது நம்ம கண்ணுல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
நம்மளை எதிர்த்து கேட்கறது வாஞ்சிராத செந்தோழங்கிற 2 பேர் குரல் மாத்திரமல்ல, அவங்க பின்னாடி ஒன்னா சேர்ந்து ஒரிக்கிற கூரிக்கார பசங்க குரல். அவங்க உடம்புல சத்து இருந்தா தானே சத்தம் போடுவானுங்க. நாளைக்கே என் ஆலையை இழுத்து மூடுறேன். பரமசிவம், உங்க வயல்ல ஒரு வயலையே இறங்கி வேலை செய்ய விடக்கூடாது. வீராசாமி, நீங்களும் உங்க மில்ல இழுத்து மூடுங்க. நாம வளர்த்த நாய்களை நாமே பட்டி போட்டு கொல்லுவோம். கொழுப்பு அடங்கிடுச்சுன்னா குறைக்கிறது தன்னால அடங்கிடும். எனக்கு எதிரா ஓட்டு போட்ட அந்த நன்றி கெட்ட நாய்ங்க தெரு தெருவா பட்டி கிடந்து சாகிறதை என் கண்ணால பார்க்கத்தான் போறேன். டேய் நிறுத்துக்கடா. டேய் காதுல விழல. என்னடா பாக்குறீங்க? இனிமே இந்த ஊருக்கார பசங்க ஒருத்தன் கூட என் வயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடாது. அம்புட்டு பேர் போங்கடா வெளியே. டேய் போங்கடா வெளியே. என்னடா பாக்குறீங்க? போங்கடா. என்ன முதலாளி போங்க. போங்க. போங்கடா. சார், இந்த லேபர் ஆபீஸுக்கு நாங்க பல தடவை வந்திருக்கோம். எப்ப வந்தாலும் நீங்க இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல நடக்கிற அநியாயங்களை பத்தி இதே மாதிரி பெட்டிஷன் பல தடவை கொடுத்திருக்கோம். சார், முன்னறிவிப்பு இல்லாம ஆலயங்களை மூடுறது சட்டத்துக்கு புறம்பானது. அது உங்களுக்கும் தெரியும், அந்த முதலாளிங்களுக்கும் தெரியும். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சாதகமான முடிவை நாங்க எதிர்பார்க்கிறோம். மிஸ்டர், சட்டங்கிறது நம்புறவங்களுக்கு நாய் மாதிரி இருக்கும், நம்பாதவங்களை கழுத மாதிரி உதைக்கும். நீங்க நம்புறீங்க, நல்லதே நடக்கும். சார், எரியிற வயிறோட எரியாத அடுப்போட இருக்கிற எங்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்க நாங்க நம்புறோம். நான் பாத்துக்கிறேன். வாங்க. வரேன் சார். சார் ரொம்ப நல்ல வர்றேன். என்னையா லேபர் ஆபீசரா? வணக்கம் வணக்கம் சார். அந்த பசங்க வந்திருப்பானுங்களே, வந்தங்க. மனு கொடுத்திருப்பானுங்களே, கொடுத்துருக்காங்க. அதை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டியா? சேர்த்துட்டேங்க. அடுத்த வாரம் மந்திரியை பார்க்க போகும்போது வீட்டு பக்கம் வா. தேன் பாட்டிலும் மான்கடியும் கொடுத்து அனுப்புறேன். மரியாதை பூர்வம் உட்காரியா.